அப்போ அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. அப்போ நம்ம பலன் அடைய வேண்டும் என்றால் நமக்குள்ள யார் வர வேண்டும்? பரிசுத்த ஆவி நமக்குள்ள வர வேண்டும். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வர வேண்டும் என்றால் அன்றைக்கு ஆமென் சீசர்கள், அதாவது அப்போஸ்தலர்கள், ஆமென், அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து, நான் ஏற்கனவே சொன்னது போல, இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் அந்த ஒலிவ மலையிலிருந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஆண்டவர் முதலாவதாக அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை தெரியுமா? 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று என்ன செஞ்சாராம்? கட்டளை இட்டார். முதலாவதாக இயேசு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை? காத்திருங்கள். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இந்த 21 நாள் இந்த உபவாச ஜெபம் எதற்கு? நம்ம அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்காக, நம்ம பலன் அடைவதற்காக. ஆமென். இன்னைக்கு அநேகர் மாம்சத்துக்குரியவைகள்ல பலன்ல இருக்கிறாங்க. ஆமென். நல்லா என்ன செய்றாங்க? காலையில எழுந்திருந்து நல்லா வாக்கிங், நல்லா என்ன செய்றாங்க? நடைப்பயிற்சி, ஓட்டங்கள் நல்லா ஓடி என்ன செய்றாங்க? தங்களுடைய சரீரத்தை காத்துக் கொள்றாங்க இல்லையா? நல்ல உணவு சாப்பிடுறாங்க. ஆனா இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவின் பலத்துல பலவீனமா இருக்கிறாங்க. அப்போ நம்ம பலன் அடைய வேண்டும் என்றால் நம்ம தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். அப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்றால் நம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு அவர்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? எருசலேமை விட்டு நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் காத்திருங்கள், என் சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னாரு. அந்த 120 பேர் மேல் வீட்டு அறையிலே தேவ சமூகத்தில் அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போ காத்திருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பாத்தீங்கன்னா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல பாருங்க, சோர்ந்து போகிறவனுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நம்ம காத்திருப்போம் என்றால் புது பலன் அடைவோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன செய்வோம்? வேதம் சொல்லுகிறது, புது பலன் அடைவீர்கள். புது பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. தேவன் நமக்கு புது பலனை தருகிறார். யாருக்கு? எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறவர் அல்ல, காத்திருக்கிறவர்களுக்கு. ஆமென். அப்போ ஒரு மனுஷன் தேவ சமூகத்துல, ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்துல அவன் அவர் காத்திருக்கும் போது, காத்திருந்து அவன் ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு புது பலனை கொடுக்கிறார். புது பலனை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அவர்கள் சட்டைகளை போல, கழுகளை போல சட்டைகளை அடித்து என்ன செய்வார்களாம்? எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் அவர்கள் சோர்வடைய மாட்டாங்க. ஏன்னா தேவன் கொடுக்கிற பலன் அப்படிப்பட்ட பலன். அல்லேலூயா. கழுகுக்கு ஏத்த பலன். கர்த்தர் நம்மளை எதற்காக நம்மளை பலப்படுத்துகிறார்? நம் சாட்சியாய் இருப்பதற்காக. ஆமென். அப்ப முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்ப பலன் அடைவதற்கு முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆமென் சீசர்கள் என்ன செய்தார்களாம்? ஆமென். வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்துல, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே
இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டார்கள். அல்லேலூயா. நம்ம இந்த உபவாச ஜெபத்துல நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு அநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணோம். இவர்கள் என்ன செஞ்சாங்களா? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். இவர்கள் என்ன செஞ்சாங்களா? ஒருமனப்பட்டு உட்கார்ந்து தேவையில்லாத காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்களா? ஒருமனப்பட்டு ஆமென் மற்ற உலக காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்களா? கிடையாது. அவர்கள் ஒருமனப்பட்டு என்ன செஞ்சாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. தரித்திருக்கிறதுனா என்னங்க? இப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிறேன் இல்லையா? அணிந்து இருக்கிறேன். அதான் தரித்திருக்கிறது. அதே போல நம்ம தேவனுடைய ஆலயத்துல இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? தரித்திருக்கிறோம்னா உட்கார்ந்து இருக்கிறோம் இல்லையா? இப்ப அவங்கள என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்து இருந்தாங்க. மேல் வீட்டு அறையில 120 பேரும் என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்து ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள ஒரு மனம் உண்டாயிருந்தது, ஒரே மனசு, ஒரே இருதயம். ஆமென், ஆமென். அவங்களுக்குள்ள ஒரே அன்பு இருந்துச்சு, தேவனுடைய அன்பு. அவங்க எல்லாரும் 120 பேருடைய இருதயமும் ஒரே இருதயமா இருந்தது. என்ன இயேசு சொல்லிட்டு போனார்ல, என்ன சொல்லிட்டு போனார்? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த பிதாவுடைய வாக்குத்தத்தத்திற்காக பிதா ஒரு வாக்குத்தத்தம் நம்ம மேல வச்சிருக்கிறார்ல, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரே இருதயம் அந்த 120 பேருக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ள ஒரே இருதயம் இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு நம்ம ஜெபித்தோமா? ஜெபித்தோம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி சபையார் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். எல்லாரும் உறுதியாய் ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இன்னைக்கு இந்த தேவ சபை காத்திருக்கிறது. எப்படியாவது பிதாவுடைய வாக்குத்தத்தம் என்ன செய்யணும்? சபையில நிறைவேறணும். ஜனங்கள் பலனடைய வேண்டும். ஜனங்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். இயேசு கிட்ட போய் சீசர்கள் கேட்கிறாங்க, இந்த ராஜ்யம் இந்த உலகத்தை எங்களுக்கு எப்ப எங்க கையில தருவீங்க? அந்த பாருங்களேன், அந்த ஆமென் ஸ்தோத்திரம் 6ஆம் வசனத்துல ஆமென் சொல்லப்பட்டு பாருங்க. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் அப்படி கேட்கிறாங்க. எங்களுக்கு எப்ப தருவீங்க? இஸ்ரவேலுக்கு எப்போ அந்த ராஜ்யம்? இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய அந்த காரியத்தை சொல்லிட்டு இருக்காரு, நீங்க பலனடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க? உலகத்து மேல உலக ராஜ்யம், அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை திரும்ப எனக்கு தந்துருத்த எப்போ தருவீங்க கேட்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு ஆமென். இன்னைக்கு ஆவில பலன் இல்லாதவங்க இன்னைக்கு உலகத்தின் மேல நோக்கமா இருக்கிறாங்க. அவருடைய முழு சிந்தையும் உலகத்தின் மேலேயே நோக்கமா இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் பாருங்க, உலக சிந்தனைகள், உலக காரியங்கள், உலக கவலைகள், உலக சிற்றின்பங்கள், உலக வேலைகள். ஆமென். குடும்பத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, தொழிலை குறிச்சு இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ள ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம பலனடைவோம். அந்த பிதா சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அந்த 120 பேருடைய இருதயமும் ஒருமனப்பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் ஒருமனப்பட்ட போது அவர்கள் என்ன செஞ்சாங்களா? எல்லாரும் கூடி இருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க, விண்ணப்பங்கள் பண்ணாங்க, வேண்டுதலோடு தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாங்களா? தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளையே,
இன்னைக்கு நம்ம இந்த முதலாவது நாள் தேவ சமூகத்தில் நம்ம தரித்திருக்கிறோம். ஆமே, இந்த முதலாவது நாள் தேவ சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், காத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பலன் அடைவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் கர்த்தருக்கு சாட்சிகளாய் எழும்புவீர்கள். அப்போ பாப்பா நம்ம பலன் அடைய வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இரண்டாவது நமக்குள்ள ஒரு மனம் வேண்டும். மூன்றாவது ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். இங்க சர்ச்சில ஜெபம் முடிஞ்சாலும் நீங்க வீட்டிலேயே என்ன செய்யணும்? ஜெபத்திலேயே தரித்திருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும். அந்நிய பாஷைகள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே ஆவிக்குரிய காரியங்களையே நம்ம சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியே நம்ம ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து நம்ம ஜெபத்திலையும் வேண்டுதலையும் தரித்திருப்போம் என்றால், ஆமென், ஸ்தோத்திரம், கண்டிப்பா சொல்றேன், அந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பலன் அடைவீர்கள், அந்த பலனை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்படியே தேவ சமூகத்தில்